கஷ்டமா இருக்கு இந்த படத்தை பார்க்கும் போது. இவர் வேற நடுவில் பேசுறாரு, என்னால பேச முடியல. இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. ஏன்னா அவங்க பொண்டாட்டியை எந்த அளவுக்கு பாசமா நேசமா இருக்கணும்னு சொல்றாங்க. என் பொண்டாட்டியை எப்போ நான் இட்னு போறேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்து அவளுக்கு ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை, அதனால தான் அவளுக்கு இட்னு நான் போறேன். ஏன்னா இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஒரு பொண்டாட்டி மேலே பாசத்தை இருக்குது. அண்ணன் காட்டியிருக்கா போல. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்கே, சபரீபா சபரீபா, இந்த பாட்டெல்லாம் வேற மாதிரி. அவர் டான்ஸ் இருக்க, ஒவ்வொரு டான்ஸு அந்த கோட்டில் அப்படி போட்டு திருப்புறாருங்க, வேற மாதிரி திருப்புறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பெல்லாம் வேற மாதிரி. நீங்களும் உங்கள் பொண்டாட்டியை இது போல் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் பொண்டாட்டியை தேடுங்க. எவரோ போச்சுன்னா விடாதீங்க. எப்படின்னா அச்சு முச்சு முடிய பிடிச்சின்னு ஏற்றுடுவாங்க. ஏன்னா அவங்க பொண்டாட்டி அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாரு. தலை 8 கோடி கொடுக்குறாரு அவங்க பொண்டாட்டிக்கோசம். 8 கோடி, நம்மளும் இருந்தால் 1 கோடி கொடுப்போமா? அண்ணன் 8 கோடி கொடுக்குறாரு அவங்க பொண்டாட்டிக்கோசம். அந்த அளவுக்கு பாசம் அவங்க பொண்டாட்டி மேலே. அதே போல் நீங்களும் உங்கள் பாசத்தை வைங்க உங்கள் பொண்டாட்டி மேலே. பாருங்க, காரு சும்மா பரட்டு அறுது பொறுப்பு எப்படியா பரட்டு நிற்கிறா போல. ஒரே காரில் ஒரு பொண்டாட்டியை ஒரு காரில் சேஸ் பண்ணுறா போல. எவ்வளோ நேரம் தான் அவரை சேஸ் பண்ணுவார்? 3 ஹவர் பத்தாது இந்த சேஸ் பண்ணுறதுக்கு. அவர் மாட்டின பண்ணினே இருக்கிறா போல சேஸ். இதில் நடுவில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்தா போல. சும்மா ஃபைட் சீன் ஒவ்வொன்றும் கடைசியில் வந்தது ஃபைட் சீன். நானும் நடுவில் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், கொடுக்கல. ஆனால் கடைசியில் தான் ஒரு ஃபைட் சீனை கொடுத்தாங்க. நல்லா இருக்கு பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு அருமையாக இருக்கு. சபரீபா சபரீபா, அந்த பாட்டு வேற மாதிரி இருக்கு.